மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவகீதை 17வது குரு பிங்களா. இதில் முக்கியமாக வரக்கூடிய கருத்து வைராக்கியம். பிறகு பிங்களா என்ன கூறுறான்னு சொன்னால், அவளை பற்றி அறிமுகம் பண்ணுறாரு அவதூதர். அவளுக்கு வைராக்கியம் வருகிறது, வைராக்கியத்தினுடைய மகிமை. பிறகு தன்னுடைய தவறான முடிவை பற்றி அவள் உணர்தல், தன் உடலை நிந்தித்தல், இதெல்லாம் பார்த்தோம். பிறகு வைராக்கியமும் இறைவன் மீது பக்தியும் வருகின்றது. பிறகு அவள் சொல்லுகின்றாள், என்னுடைய இந்த கீழான நிலைமைக்கு காரணம் நானே அப்படிங்கிறாள். யாருமே யாருக்கும் பொறுப்பு கிடையாது, அவங்கவுங்க தான் அவங்கவுங்களுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பு. இந்த வைராக்கியம் வர காரணம் பூர்வ ஜென்ம புண்ணியம், எனக்கு ஏற்பட்ட துக்கம், இந்த இரண்டினாலும் எனக்கு வைராக்கியம் வந்தது. இந்த வைராக்கியத்தினால் பற்று நீங்குகின்றது. அதை எப்படி காப்பாற்றி வாழ்வேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். பிறகு மக்களுக்கு அவர் சில உபதேசம் பண்ணுகின்றாள். இதில் பொதுவாக சில கருத்து பார்க்குறோம் அவள் உபதேசம் பண்ணுற கருத்தில். பிறகு இதில் ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அதாவது அந்த பொது சந்தேகம், அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான கருத்து வருது. நம்ம வாழ்க்கையில் அடைக்கும் வெற்றிக்கு சுயமுயற்சி தான் காரணம் என்பதை எப்படி அறிவது? இல்லை பகவானுடைய அனுகிரகம்தான் காரணமா? சுயமுயற்சி காரணமா, பகவான் அனுகிரகம் காரணமா? நம்ம ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டோம், இதுக்கு சுயமுயற்சி தான் காரணம்னு எப்படி சொல்கிறது? இல்லை பகவானுடைய அனுகிரகம் காரணம்னு எப்படி சொல்கிறது? அப்படிங்கிற கருத்து இங்கே வருகிறது. சுயமுயற்சியா அனுகிரகமா? இது பெரிய விசாரணை அந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கவும் ஏற்படும். ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு அவனுடைய முயற்சி தான் காரணமா, இல்லை கடவுளுடைய அனுகிரகம் காரணம்? ஒரு பட்டிமன்றமே நடக்குது இதை பற்றி. இறுதி முடிவு என்னென்னா, ரெண்டுமே சமமாக வேணும். முயற்சியும் வேணும், அனுகிரகமும் வேண்டும். சில பேர்கிட்ட பகவான் அனுகிரகமே முக்கியம்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ நான் ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லையே, நான் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கிறேன், அவர் அனுகிரகம் பண்ணி என்னை மேலே கொண்டு போய் விரட்டு அப்படிங்கிற புத்தி வந்துடும். இல்லை சுயமுயற்சி தான் காரணம்னா, பகவான் அனுகிரகம் எதுக்கு, நான் கோயிலுக்கு எதுக்கு போகணும், கோயிலே சாமி கும்பிடணும் அப்படிங்கிற புத்தி வரும். புரியுதுங்களா? பொதுவாக வாழ்க்கையில் இரண்டுமே எப்படி தேவை இருக்குன்னா, சமமாக தேவை இருக்குது. பகவானுடைய அனுகிரகமும் தேவை, சுயமுயற்சியும் தேவை. அது எப்படின்னு பார்ப்போம். அதை இந்த கருத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். சும்மா நாம் முயற்சி பண்ணுறதுனால பண்ணுறதும் தப்பு, கடவுள் அனுகிரகத்தினால் வர்றதுங்கிறது சொல்கிறது மட்டும் தப்பு. கடவுள் அனுகிரகத்தினால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவோம். அது ஏன்னா நம்முடைய ஆணவத்தை குறைக்கிறதுக்கு. அப்படி சொல்லிவிட்டு முயற்சியே செய்யாமல் இருந்தால் அது தப்பாக போயிடும். இந்த ஒரு சினிமா பாட்டு இருக்குது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டன்னு பாட்டு இருக்கால். ஒரு வரி என்ன வரும்னு சொன்னால், வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? 2 சக்கரம் சமமாக இருக்கணும். ஒத்த சக்கரம் சின்னதாகி போச்சுன்னா அங்கனையே சுற்றிக்கிட்டு இருக்கும், போகாது. அது மாதிரி அனுகிரகமும் வேண்டும், நம்மளுடைய சுயமுயற்சியும் சமமாக வேண்டும். நாத்தியர் வண்டியெல்லாம் எப்படி ஓடுதுன்னு கேட்டக்கூடாது. சாமியே கும்பிட்றது இல்லையே, நிறைய தெரியாமல் கும்பிட்றாங்க. சும்மா வெளியே தான் வேஷம், வெட்டி வேஷம். ஒரு பெரிய நாஸ்திய தலைவர் வீட்டில் அமாவாசை அன்னைக்கு பெரிய பூசணிக்காய் உடைப்பாங்களாம் வெளியே. அதே மாதிரி அவள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படியே வெளியே நின்று சகனம் பார்க்குமா அந்த அம்மா. இல்லாட்டி உங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா சாமி போடுவாங்க. ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, சும்மா வெளியே வெத்து வேஷம்தான். அதனால் இரண்டுமே சமமாக தேவை இருக்கிறது. ஒரு பறவை பறக்கணும்னா ஒரு பறவை ஒரு இறக்கம் இருந்தால் என்ன போகும்? அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நாஸ்திக சிந்தனை, அதாவது ஒருத்தருக்கு நாஸ்திக சிந்தனை இருக்குது. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? வந்த உடனே சாமி போட மாட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம ஒரு திட்டமே, அவர் ஏதாவது நம்மளை தண்டிச்சிருவாரா? உண்மையை சொல்லணும்னா நாஸ்தியத்துலேருந்து வந்தவன் தான். பியூசி படிக்கும்போது இப்படி ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு.
திட்டுறமே சாமியை கடவுளை அவர் தண்டிச்சிட மாட்டார். வேறு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண தெரியுங்களா? அதை கடவுள் உண்மையிலே உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க, நம்ம இல்லைங்கிறோம். அவர் இருந்தார்னா அவர் தண்டிக்க மாட்டார். பாருங்க, நாஸ்திகம் பேசுகிறோம், இப்படி ஒரு சிந்தனை. ஒரு சம்பவம் சொல்கிறேன். அதான் ரொம்ப வெறிய நாஸ்திகத்தில் வெறியாக இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. இந்த திருப்பதி நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா முன்னாடி? இப்போ வந்து வாட்ஸ்அப் இதை 100 பேருக்கு அனுப்ப வேண்டும், அனுப்பவில்லை என்றால் கெடுதல் நடக்கும். இப்படிலாம் பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா அனுப்புனா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் போடுறாங்கல்ல. அந்த காலத்தில் பார்த்து திருப்பதி நோட்டீஸ் அடிப்பாங்க. ஒரு சம்பவம் போட்டு இதை 50 நோட்டீஸ் அச்சடித்து கொடுத்தீங்கன்னா உனக்கு உடனே நல்ல பலன் கிடைக்கும், நீ அச்சடித்து கொடுக்கலைன்னா உனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஒரு பையன் என் கூட 17 வயசு எனக்கு, ஒரு பையன் வந்து கொடுத்தான். நான் என்ன பண்ணேன், இப்போலாம் மோசமாக அடிக்கக்கூடாது, இது என்ன மிரட்டுறைகளா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் ரொம்ப பக்தி பண்ணி அங்கனே கிழிச்சு சாக்கடையில் போட்டு முடிச்சிட்டேன் அந்த நோட்டீஸை. நடந்தது நான் உண்மையை சொல்கிறேன். அந்தளவுக்கு அந்த ஒரு இது வெளிச்ச உடனே அவனுக்கு அப்படி நொந்து போயிட்டான், ரொம்ப நொந்து போயிட்டான். சாயந்தரம் நான் வெளியே போய் படிக்கிறதுக்கு போனேன். ஒரு கிணத்துல போகும்போது காலில் அந்த மிதித்த கால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக வெட்டிருச்சு, பெரிய காயம். தையல் கூட எந்த ஊசி இல்லாமல் கால் 2 அமுக்கிட்டு தைச்சாங்க. டாக்டரே ஒரு இடத்து விட்டுட்டேன். அந்த வலி தாங்காமல் அங்கே கீழே விழுந்தார், அவ்வளோ வலி. உடனே அவன் சொன்னான், பார்த்தியா நான் சொன்னது நடந்துருச்சா? நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, அவர் அவமதித்ததுக்காக அவர் உண்மையிலேயே என்னை தண்டிச்சார்னா அவர் கடவுளே கிடையாது அப்படின்னு. அப்புறம் எப்படி நடந்துச்சு? உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேல்ல, அதுக்கு தண்டனை கொடுத்துருக்காருன்னு. நாஸ்தியம் பேசும் பொழுது அதே மாதிரி கடவுளை அவமதிச்சா அவர் தண்டனை கொடுக்க மாட்டார், கடவுளுடைய பக்தர்களை நோவடிச்சா கொடுப்பார். அவருடைய மனசு நோவுது பார்த்தீங்களா, அதுக்கு அவனுக்கு கிடைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அனுகிரகங்கிறது பாதி வேணும், கடவுள் அனுகிரகம் கட்டாயம் வேண்டும். அதுக்காக அனுகிரகம் வேண்டுன்ட்டு முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. முயற்சியை பண்ண வைக்கிறது தான் அவர் தான். நாம் முயற்சி செய்கிறது தான் அவருடைய கருணையினால தான். பிறகு அவர் அனுகிரகம் கொடுக்கறது தான் அவர் பண்ணுவார். இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு நம்மளுடைய வெற்றிக்கு சுயமுயற்சி காரணம் எப்படி சொல்லலாம்னா, நம்மளுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் பகவான் கொடுத்துருக்கிறார். இருக்கா இல்லையா? இப்போ நிறைய உணவு இருக்குது, பல வெரைட்டிஸ் உணவு இருக்குது. நீங்கள் உனக்கு வேணுங்கிறத தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எவ்வளவு சாப்பிடணுங்கிறது யார் கையில் இருக்குது? இது பகவான் கையில் இருக்கா? இல்லையே. எது வேணுங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணலாம், எவ்வளவுங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ சாய்ஸை கொடுத்துருக்காரு பகவான். பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா, அந்த சுதந்திரம் இருக்கிறதுனால தான் தேவையில்லாத உணவை சாப்பிட்டா என்ன பண்ணுவான், குற்ற உணர்வு வரும். ஒரு வேலையை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சான்ஸ் இருக்குது, தேவையில்லாத செஞ்சால் என்ன பண்ணுவான், சாய்ஸ் இருக்கிறதுனால தான் செஞ்சிட்டோமே, செஞ்சாமல் இருந்திருக்கலாமேங்கிற குற்ற உணர்வு வரும். இந்த சுதந்திரம் நம்மளுக்கு இருப்பதனால நாம் என்ன பண்ணணும், அந்த சுயமுயற்சி நம்ம கையில் பகவான் கொடுத்துருக்கிறார். பிறகு உணவு உதாரணத்தில் இன்னொன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை சத்து இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, இனிப்பு பதார்த்தம் நிறையா இருக்குது. அது யார் கையில் இருக்குது எடுத்து சாப்பிட்றது? சாப்பிடாமல் இருந்தால் நல்லது, சாப்பிட்டோம்னா அது நம்ம கையில் இருக்குது. அப்போ அது நம்ம சுயமுயற்சி தானே. அப்போ கெடுதல் வருது, அது யார் கையில் இருக்குது? சாப்பிடாமல் விட்டால் நம்மளுக்கு நல்லது, அப்போ அது யார் கையில் இருக்குது? சுயமுயற்சி தானே. அது சாப்பிட்டுட்டு குற்ற உணர்வு பிறகு வரும். ஏன்னா தேர்ந்தெடுக்க எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே சுயமுயற்சி கட்டாயம் தேவை. தேர்ந்தெடுக்க வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அங்கே ஒன்றும் செய்யவே முடியாது. அதாவது இன்றைக்கி நான் வாயில் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு குற்ற உணர்வு வருமா? அது வாய்ப்பே இல்லை. தேர்ந்தெடுக்க மூக்கில் சாப்பிட்டேன்னா குற்ற உணர்வு வந்து ஏன்னா தேவையில்லை. அது வந்து ஆஸ்பத்திரியில் போடுவாங்க மூக்கு வழியாக சாப்பாடு, அது வேறு விஷயம். எங்கே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கோ அங்கே தான் முயற்சியும் பண்ண முடியும். நம்ம தப்பாக செஞ்சால் குற்ற உணர்வு வரும். ஒரு இடத்துல வந்து உணவே கிடைக்கல, சில பேர் பார்த்துருக்காங்க, வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க, உயிர் போகிற நிலை வந்துருச்சு, அங்கே மாமிசம் தான் கிடைக்குன்னா சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சாஸ்திரம். உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துல அப்போ சான்ஸ் இருக்குது. அப்போ எங்கே சாய்ஸ் இருக்கோ அங்கே சுயமுயற்சியும் செய்யணும். அதே நேரத்தில் தவறான செஞ்சால் குற்ற உணர்வும் நம்மளுக்கு வரும். இங்கே என்ன சொல்கிறாரு சொன்னால், எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோம்,
நான் ஃப்ரீயாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், என்னை யாரும் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது. நினைக்கிறோமா இல்லையா? இது எல்லாருக்கும் பொதுவாக நாம் நினைக்கிறோம். அதனால் தெரியுது, இதிலிருந்தே தெரியுது, இந்த மாதிரி நினைக்கிறதுலேருந்தே தெரியுது, நாமளுக்கு முயற்சி பண்ணுவதற்கு நம்ம கையில் தான் இருக்குது. நினைக்கிறோமா இல்லையா? யாரும் கேள்வி கூட நினச்சா என்ன அர்த்தம்? அப்போ என் கையில் தானே முயற்சி இருக்குது, நான் தானே செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான், அந்த சுதந்திர தன்மை இருக்கிறதுனால தான் நாம் அதெல்லாம் செய்கிறோம். நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு அல்லது நம்மை நாமே அழித்து கொள்வதற்கு நம்ம கையில் தான் இருக்குது. அதுதான் சுய முயற்சின்னு சொல்கிறோம். நாம் முயற்சி பண்ணி அழிச்சுங்கிறலாம், உயர்த்தியும் கொள்ளலாம். இனி பார்த்திங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால், நாம் 100% முயற்சி பண்ணுறோம், கடுமையாக முயற்சி பண்ணுறோம், நல்லா முயற்சி பண்ணுறோம், ஆனால் 200% பலன் கிடைக்குது. என்ன கிடைக்குது? அப்போ என்ன சொல்லுவான்? என் முயற்சிக்கு இவ்வளவுதான் கிடச்சிருக்கணும், ஆனால் 2 பங்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன சொல்லுவான்? கடவுள் இதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு முயற்சிக்கு மேலே பலன் கிடைச்சா கடவுள் அனுகிரகம். இல்லை, நல்லா முயற்சி பண்ணுறோம், முயற்சி பாதிக்கு தான் கிடைக்குது, அந்த அளவு கிடைக்கல, இல்லை நஷ்டமாக போகுது. அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? கடவுள் அனுகிரகம்னு சொல்ல மாட்டான், கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரேன்னு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே செஞ்ச பாவ புண்ணியத்தினுடைய பலன் என்ன பண்ணுது? அந்த பலனை கொடுக்க விட தடுத்து வச்சுருக்கும். இந்த 100 பங்கு எப்படி கிடச்சிருக்கும்னா, ஏற்கனவே செஞ்ச புண்ணிய பலனை பகவான் சேர்த்து கொடுத்துருப்பார். அங்கே அனுகிரகம் அதுவும் கூட நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஏற்கனவே செய்த முயற்சி பகவான் அனுகிரகமாக மாறும். அதனால தான் சொல்லுவாங்க, முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெறும் முயற்சி மட்டும்னா நம்மளுக்கு ஆணவமும் வரும். பிறகு அதை நல்லா பக்தி பண்ணி பூஜை பண்ணும் பொழுது எங்கே ஸ்டாக் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவார்? பகவான் எடுத்து டக் டக்குன்னு கொடுத்துருவார். நம்மளுக்கு ஒரு ஜென்மந்தான் தெரியும், போன ஜென்மத்தில் இருந்த கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். அது கெட்ட பலனாக இருக்கும். நம்ம ரொம்ப பக்தி பண்ணி பூஜை பண்ணால் ஒரு 20 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்க பலன் நல்ல பலனாக இருக்கும், அதை கொடுத்துருவார். அதுவும் கூட நம்மளுடைய சுய முயற்சியில் வந்தது. ஆனால் கொடுக்கறது பகவான் கையில் இருக்குது. முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சின்னு சொன்னால் நாம் ஏதோ செய்த பாப செயல் நினச்சிக்கிறணும். வெற்றி அடைஞ்சால் கடவுள் அனுக்கிரகம், அது செஞ்ச புண்ணிய செயல். அது லக்குன்னு சொல்லுவான். லாபம் கிடைச்சா, நஷ்டம் கிடைச்சா துரதிஷ்டம்னு சொல்லுவோம். ஆக முயற்சிக்கு அப்பால் பட்டு ஏதோ ஒரு சக்தி வேலை செய்வதை நாம் பகவான் அனுகிரகம் அல்லது துரதிஷ்டம் சொல்கிறோம். நம்ம சிலங்க நம்ம அப்பா போன கிளாஸில் சொன்ன மாதிரி கிரகங்களை குறை சொல்கிறது இருக்குது. எல்லா கிரகத்தை விட பெரிய கிரகம் கடவுளுடைய அனுகிரகம். நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஜோசியக்காரர் சொல்லி, இதனால் உனக்கு இது கட்டாயம் மோசமான பலன் நடந்ததே ஆகும்னு சொல்லி நீங்கள் போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, அவர் சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன், அது நடக்கலையான்னு பார்ப்போம், நான் 100% முயற்சி பண்ணுவேன், அது எப்படி நடக்குதோ அப்படின்ட்டு முயற்சியை கைவிடாமல் பண்ணி பிசுறு இல்லாமல் நம்பிக்கையோடு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த ஜோசியக்காரர் சொன்னது பொய்யா போயிடும். அது எப்படி அப்போ ஜோசியம் பொய்யா அப்படின்னு கேட்பீங்க. அதே ஜோசியக்கார்ட்ட கொஞ்ச நாள் போய் கேளுங்க, அவரே என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு கெட்டது நடக்கிறது மாதிரி விலகி போயிருக்குமே பாரு. ஆனால் முதல் சொல்ல மாட்டார், 2வது சொல்லுவார், நடந்த பிறகு சொல்லுவார் அவர். அதனால் இந்த முயற்சியும் கடவுள் பக்தியும் என்ன பண்ணும்னா நம்மளை கீழே இறங்க விடாமல் காப்பாற்றும். எப்பயுமே வச்சுங்க, ஜோசியமெல்லாம் ஒரு சில நேரங்களில் தான் ரொம்ப அதவே ஜாதகம் தூக்கிட்டு அலையக்கூடாது. நீங்கள் முயற்சி நம்ம கையில் இருக்குது, பகவான் அனுகிரகம் கடவுள்கிட்ட இருக்குது. முயற்சியும் பண்ணணும், கடவுளுடைய அனுகிரகத்தையும் நாம் வேண்டணும். 2 இருந்தால்தான் ஈக்குவலாக எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த கடவுள் அனுகிரகங்கிறதுக்கு எப்படின்னு சொன்னால், அது நம்மளை விட ஒரு பெரிய சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய ஆள் யார்? அவர் தான். அவரை வேண்டும் போல அவர் கொடுப்பார், நம்பிக்கை இருக்கும். நீங்கள் வீட்டிலே பாருங்கள், ஒரு 25 வயசு பையன் இருக்கான், வீட்டில் ஒரு 80 வயசு தாத்தா இருக்கார். அவருக்கு நடக்கக்கூட முடியாது, அவனுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது, அவர்கிட்ட போய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, சும்மா இருடா பேராண்டி, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ துணிச்சலை பண்ணுறா அப்படிம்பார். இவருக்கு நடக்கவே முடியாது, இவர்கிட்ட பார்ப்பார், இப்படி என்ன சொல்கிற, சும்மா செய்டா பேராண்டி, நான் பார்த்துக்கிறேன், துணிச்சலை போயிடா அப்படிம்பார். இவருக்கு ஒன்றுமே செய்ய முடியும். இவனுக்கு என்ன ஆகும், அந்த வார்த்தை பெரிய பலத்தை கொடுத்துரும். பிறகு சொல்லுவான், என் தாத்தா சொன்னார், நான் செஞ்சேன், ஜெயிச்சிட்டேம்மா, செய்கிறதா இல்லையா? அது மாதிரி கடவுள் அனுகிரகங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சுயமுயற்சிக்கு
ஊக்கத்தை கொடுக்கும். ஆள்வினையோட மேல் ஒரு குறள், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதுன்னு தெய்வத்தால் முடியாத காரியம் இருக்கா? அப்படி இல்லை. ஆகாதெனினும் சொன்னால் கூட முடியாத காரியம் இல்லை. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா கூட முயற்சி வெற்றியை தரும். இங்கே தெய்வத்தால் ஆகாதெனினும் சொல்கிறதுக்கு காரணம், நம்மளுடைய ஊழ்வினையினால் ஒரு காரியம் தோல்வி அடைந்தால் கூட, அந்த செயல் முடியாமல் இருக்குமானால் கூட, நீ முயற்சி செய்தால் ஊழ்வினையை மீறி அது முடிந்துவிடும் அப்படிங்கிற அர்த்தமாக இதுக்கு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வெளியே இருந்து நம்ம சக்திக்கு மேலே ஒரு சக்தியை பெற வேண்டிய அவசியம் இருக்குது. அது பெற்றோர்களிடமிருந்தோ, முதியவர்களிடமிருந்தோ, நமக்கு தெரிந்த நண்பர்களிடமிருந்தோ, கடவுளிடமிருந்தோ பெற வேண்டியிருக்கு. அது இருந்தால் முயற்சியும் அதுவும் சேரும் பொழுது என்னாகும், நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இருக்கிறதுலேயே பெரிய சக்தி உடையவர் பகவான் தான். அவருடைய அனுகிரகம் கிடச்சிச்சின்னா அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. நாம் பகவானிடம் அகங்காரத்தை ஒப்படைத்து சரணாகதி அடையும் பொழுது ஆண்டவருடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் சுய முயற்சி, கடவுள் அனுகிரகம் ரெண்டுமே வேணும். பிறகு கடவுள் அனுகிரகத்தை மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. சில விஷயங்களுக்கு முயற்சி சக்ஸஸ் ஆகும், சில விஷயங்கள் கடவுள் அனுகிரகம் தான் வேணும். எப்படின்னா, நம்மளுக்கு சில குணங்கள் இருக்குது. போட்டி, பொறாமை, மோகம், காமம், குரோதம் எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட சம்சார கிணத்தில் நம்ம வீழ்ந்திருக்கோம். நாம் இந்திரியங்களை எல்லாம் பறி கொடுத்து உட்காந்துருக்கோமா. இந்திரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், பறி கொடுத்து உட்காந்துருக்கோம். இப்போ காதில் தோடு போட்டிருக்கோம், அந்த தோடு ஒருத்தவன் திருடிட்டு போயிடுறான் கம்மலை, புரியுதுங்களா? அப்போ தோடு, காதில் இருக்க தோடை திருடிட்டு போனால் காதில் தோடு திருடு போயிடுச்சுங்கிறோம். ஒருத்தர் நம்ம ரொம்ப புகழ்கிறாரு, அப்படியே அதில் மயங்கிட்டோன்னு வச்சுங்க, காதவே திருடு போயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஒருத்தர் நம்மளோட அளவுக்கு மீறி புகழ்கிறாரு, அந்த புகழுக்கு அர்த்தமே இல்லைன்னு, தகுதியே இல்லை, அதில் மயங்கி போயிட்டேன்னு வச்சுக்க, இப்போ கம்மல் திருடு போல காதே திருடு போயிடுச்சிங்க. அதே மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கோம், ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது, ஒரு 10 லட்டை சாப்பிட்டாச்சு, நாக்கே திருடு போயிடுச்சாங்க. விஷயத்தில் நாக்கே திருடு போயிடுச்சு. அப்படி நாம் இந்திரியங்கள் அனைத்தையும் பறிகொடுத்து சம்சார கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து மீள்வதற்கு பகவானுடைய அனுகிரகம்தான் மிக மிக சிறந்த ஒரு உபாயம் அப்படிங்கிறாங்க. மற்ற எல்லாம் வெளியிருந்து கிடச்சிடும். நாம் மனசை பண்படுத்துவதற்கு கடவுளுடைய அனுகிரகம் மிக மிக அவசியம். இந்திரியங்கள் அடிமையாகிருக்கிறோம் எல்லாம். அதில் சொல்கிறார், காலம் என்ற பாம்பினால் விழுங்கப்பட்டு விட்டோம். எல்லாம் காலத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அதை இறைவனை தவிர யாராலும் காப்பாற்ற முடியாது. அதாவது தயானந்த இடத்துல சொன்னார், ஒரு பொருளை சுத்தப்படுத்துறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னமோ ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருந்து அதை துடைக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, தரையை துடைக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, உடம்புல அழுக்க துடைக்கிறதுக்கு இருக்குது, நம்மளுடைய துணியை துவைக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இப்படி க்ளீன் பண்ணி வெளியே தூய்மைப்படுத்துறதுக்கு நிறைய சாதனங்கள் இருக்குது. இந்த உடம்பை தூய்மைப்படுத்துறதுலேருந்து மனசில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், போட்டி, பொறாமை இதெல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு எந்த சாதனம் வச்சுருக்கோம்? அதாவது சோப் கடையில் விற்கிது, அதாவது விற்றா வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பவுடருக்கு சர்ஃப் எக்ஸல்லாம் விளம்பரம் பண்ணுறான், கரை போகாத கரையை கூட போக்கி விடும். அது முக்கியம் எடுத்தோன்னே உடனே போயிடும். ஆனால் நம்ம தேய்ச்சாலும் போகாது, விளம்பரத்தில் அப்படி காமிப்பான். ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாலும் போகாது, ஆனால் என்ன பண்ணுவான், அப்படியே முக்கியம் எடுத்தோன்னு அந்த கரையெல்லாம் ஓடி போயிடுமா. மனசில் இருக்க கரையை போக்குறதுக்கு என்ன இருக்குன்னா அது பக்தி. பக்தி நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம், வெளியே நம்மளால் பெறக்கூடியதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்குறோம். எனக்கு பொருள் வேணும், பணம் வேணும், செல்வம் வேணும், அது வேணும், இது இதெல்லாம் வெளியே கிடைக்கும். கிடைக்காத ஒன்று என் மனசில் இருக்க பொறாமல் போகும், அது போகாது. வெளியே அதை வச்சு போக்குறதுக்கு வேறு கருவி இல்லை. போட்டி இருக்குது, குரோதம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தான் பெற முடியுமே ஒழிய, இதற்கு முக்கியமாக கடவுளின் அனுகிரகம் வேண்டும். அனுகிரகத்தோடு அதுக்கு என்ன பண்ண போகிற, உட்காந்து பக்தி பண்ணணும், பூஜை பண்ணணும், அது முயற்சி. இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களில் மனசை நாம் சுத்தப்படுத்த முடியும். மன சுத்தமான என்ன, சுத்தமாகாட்டி என்ன, இருந்துட்டு போட்டது யாருக்கு வெளியே தெரியுது?
வெளியே சுத்தமாட்டி நாரும், பக்கத்தில் போய் நிற்க முடியாது, செண்டு கிண்டெல்லாம் போடணும். மனசில் 1000 அழுக்கு இருந்தால் யாருக்கு தெரிய போகுது? அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம்னா மனசில் அழுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கஷ்டம் மனசில் இருக்குது. எப்படி ஒரு அழுக்கு சட்டையும் குளிக்காமல் இருந்தால் எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லையோ, அப்படி மனசில் பொறாமை ரொம்ப இருக்குதுன்னு வச்சுங்க, நிம்மதியாக இருந்துருவீங்களா? யோசிச்சு பாருங்கள். எனக்கு வந்து யாரை பார்த்தாலும் பொறாமை வருது, ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி முழுசாக நிம்மதியாக இருந்துருவீங்களா? எனக்கு யாரை பார்த்தாலும் பொறாமை வருதுன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் பொறாமையிலே இருக்கேன். வெளியே யாருக்காவது தெரியுமா? வெளியே யாருக்காவது தெரியுமா பொறாமை இருக்குன்ட்டு? கோபம் இருக்குது, உள்ளுக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கேன், வெளியே காட்டாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வெளியே யாருக்காவது தெரியுமா? ஆனால் யாரு கஷ்டமாக இருக்கும்? குளிக்காமல் அழுக்கு சட்டையும் அழுக்கு உடம்போடு இருந்தால் எப்படி இருப்போமோ, ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் அப்படி தான் இருப்போம். அதனால் அதை போக்குவதற்கு போனிருச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு யார் மேலேயும் பொறாமையே இல்லைன்னா அது மாதிரி சந்தோஷமானது வாழ்க்கையே கிடையாது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஒரு சினிமா பாட்டு. பொறாமை வரும்போது இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறணும். சினிமா பாட்டு தான், வேத வாக்கிய மாதிரி. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நம்ம மேலே இருக்கவங்களை பார்த்தே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட மனங்களை நீக்குவதற்கு, குணங்களை, கெட்ட குணங்களை நீக்குவதற்கு கடவுளுடைய அனுகிரகம்தான் தேவை. அதாவது ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கணும், விஏஓ தாசில்தார் போதுமா இல்லையா? போதும். சரி, ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கணும், யார்கிட்ட போகணும்? சிஎம்கிட்ட போகணும். சரி, அதுவே பாரத ரத்னா விருது வாங்கணும்னா ஜனாதிபதியிட்டத்தான் போகணும். அது மாதிரி நற்குணங்கள்ங்கிறது மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அதுக்கு யார்கிட்ட போகணும்? கடவுள்கிட்ட போகணும். அங்கே பகவானுடைய அனுகிரகம் தேவை. இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதும் மனதை கட்டுப்படுத்துவதும் கோபதாபங்களை விடுவதும் அவ்வளவு சுலபமல்ல. அதற்கு பகவானுடைய அனுகிரகம் தேவை. அப்போத்தான் அப்படிப்பட்ட பகவான் அனுகிரகத்தினால தூய மனம் வந்துருச்சுன்னா ஆனந்தமாக இருக்க முடியும். ஆகவே ஆண்டவனிடம் சரணடைந்து அனுகிரகத்தை, கடவுள் அனுகிரகத்தை பெற வேண்டும். சுயமுயற்சியும் வேண்டும் என்கின்றார். பிறகு சுயமுயற்சியை பற்றி எப்படின்னு சொன்னால், எப்பயுமே அதில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், வைராக்கியத்தையும் அடைய வேண்டும். அதாவது பகவானை என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்க முடியாது. நாம் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும்ங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பகவானிடம் சரணடைகிறது யார்? நாம் தானே சரணடையணும். அவர் காப்பாற்றுவார்னா போய் சரணடைகிறது யார்? அது நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்லுவார். கப்பலில் போகிறோம், அந்த காலத்தில் பாய்மர கப்பல். காற்று வீசுவது கடவுள் அனுகிரகம். பாய்மரத்தை விரிக்கிறது யார்? நம்ம கையில் இருக்குது. அது சுயமுயற்சி. புரியுதா உங்களுக்கு? அது பண்ணணுமா இல்லைங்களா? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் அனுகிரகம் பண்ணாலும் நீயே உன்னுடைய முயற்சி, உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளும்பார். காற்று அடிக்குது, தூத்துறது யார்? அதான் தூத்திருமா? அப்போ அனுகிரகம் இருக்கும் பொழுது இந்த சுயமுயற்சியில் நம்மளை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு 7 வயசு 8 வயசு வரைக்கும் பெற்றோர்கள் காப்பாற்றிடுவாங்க. பிறகு கொஞ்சமாக வளர வளர என்னாகும்? பிறகு அவனே என்ன பண்ணுவான்? அவன் முயற்சி பண்ணி பிறகு அவனுடைய இதில் அவன் வாழ ஆரம்பிப்பான். அதனால் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு பிறகு சுய அறிவை கொடுத்து, பகவான் சுய அறிவை கொடுத்து அவனை முயற்சி பண்ண வைப்பார். நான் பண்ண மாட்டேன்ட்டு இருந்தால் எந்திரிக்க முடியாது. பெற்றோர்கள் கடவுள் அனுகிரகம் பண்ணிடுறாரு. அது மாதிரி பெற்றோர்கள் படிக்க சொல்கிறாங்க, புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்றாங்க, ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. படிக்கிறது யார் கையில் இருக்குது? நீங்கள் ஸ்டூடெண்ட்டை ஒரு உத்தரவு போடுறீங்க பையன்ட்ட, என்ன விளையாண்டுக்க 7 to 8 படிச்சுட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. அவனை எடுத்து புஸ்தகத்தை வச்சு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. நான் நாகர்கோயிலில் ஒரு ஹாஸ்டல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த அநாத குழந்தைகள் ஹாஸ்டல்லாம் ஒரு 30 பேர் படிப்பாங்க. எல்லாம் அந்த டயத்தில் படிக்கிற புஸ்தகத்தை விரித்து உட்காந்துருப்பேன். கண்டுபிடிச்சிருவேன் எவன் படிக்கிறான்னு. இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். புஸ்தகத்தை விரிச்சிருக்கும். அப்போ என்னதான் நம்ம கண்டிஷன் போட்டாலும் அந்த படிக்கிறது யார் கையில் இருக்குது? அவன் கையில் இருக்குது. 40 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு. அதில் ஒரே ரேங்க் எடுக்கிறவங்க கூட 2 பேர் இருக்க மாட்டான். 40 பேர் 40 ரேங்க் எடுப்பான். அது யார் கையில் இருக்குது? சொல்லி கொடுக்குறது வாத்தியார், ஒரே வாத்தியார் தான்.
ஒரே மாதிரி சொல்லித்தராரு, ஒரே வகுப்பில் சொல்லித்தரான்னு 40 பேரை 40 பேரையும் கெடுக்கிறான். காரணம் அவனுடைய முயற்சி அங்கே கூடுதல் குறைச்சல் இருக்குது. அப்போ சுயமுயற்சி இருந்தால் அனுகிரகத்தை நல்லா பெற முடியும். பிறகு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, எப்படின்னா எதிர்பார்ப்பு. இதை முடித்த பிறகு அவதூதர் சொல்கிறார், அதாவது இன்னொரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா குரு ஞானத்தை அவர் விரும்புகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு நினச்சிக்கோங்க. அவர் விரும்புகிறவரும் கொடுக்க முடியும்னு நினச்சா அவங்களுக்கு இருக்க சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, அப்பா அம்மாவுக்கெல்லாம் கொடுத்து ஞானத்தை மோட்சத்தை அடைஞ்சு சொல்லிடலாமா இல்லையா? அப்படி யாராவது அடைஞ்சிருக்காங்களா? யார் விரும்புகிறாங்களோ, யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் கொடுக்க முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இருதயன்னு ஒருத்தர் அவருடைய சொந்தக்கார பையன் இருந்தான். அவர் ரொம்ப ஆசை பிடிச்சார். இவர் இவ்வளோ உபதேசம் பண்ணுறாரு, அவனுக்கு அது உள்ளே போகிறதே இல்லை. எப்படிப்பட்ட ஆசைன்னா, அவரோட ஒரு மாட்டை குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாட்டை கண்டுக்குட்டியை குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான். ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்பார், என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே அவன் ஒரு கதை சொல்லுவான். இந்த கண்ணுக்குட்டி பெருசான உடனே இது கண்ணுக்குட்டி போடும். அப்படி ஒரு 4 கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த 4 கண்ணுக்குட்டி பிறகு கண்ணுக்குட்டி போடும். இப்படி ஒரு 15-20 மாடு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். இவருக்கு மயக்க போட்டு கீழே விழுந்துருவார் ராமகிருஷ்ணர். அப்போ கூட இருக்கிறாரு, அந்த உபதேசம் அங்கே உள்ளே போகலை. அப்போ எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அனுகிரகம் இருந்தாலும் பெற வேண்டியது நம் கையில். பிறகு கவனமாக இருக்கணுமா. எப்படி கவனமாக இருக்கணும்னா, அதாவது நாயை போல் தூங்கணுமா. நாய் தூங்கும், ஆனால் சின்ன சத்தம் கேட்டாலும் கவனமாக இருந்துடணும். அப்படி இருக்கணுமா. பிறகு கொக்கை போல் தியானம் பண்ணணுமா. கொக்கு கரெக்டாக நிற்கும், அதாவது இது வந்தோன்னு டக்குன்னு கவி பிடிச்சிடும். அது மாதிரி தியானம் பண்ணணுமா. இதெல்லாம் சொல்கிறாங்க. காக்காயை போல் ஸ்நானம் பண்ணணும். பாத்ரூமில் போய் 1 மணி நேரம் குளிக்கக்கூடாது. காக்காயை மூலம் சும்மா லேசாக தொளிச்சிட்டு வர்றதுன்னு இல்லை. இதெல்லாம் ஒரு மாணவனுக்கு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. தெளிவான சிந்தனையுடன் சாத்வீக புத்தியுடன் ஒருவன் இருக்க வேண்டும். ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் நீக்கி சாத்வீக குணத்தில் இருக்க வேண்டும். சாத்வீக குணத்தில் எப்படி இருக்கிறது? சாத்வீக குணம் எடுத்தால் சாத்வீக குணத்தை அடையலாம். பிறகு இதில் முக்கியமாக கலியுறுத்துகிற கருத்து வைராக்கியம்தான். அதை சொல்கிறார். அதாவது இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் வைராக்கியத்தை அடைந்து அதை காப்பாற்ற முடியும். எல்லாம் காலத்தினால் அழிந்து விடும். அதனால் நீங்கள் இந்த கால தத்துவம் எல்லாத்தையும் சாப்பிட்டுங்கிற புத்தியை மனசில் வச்சுக்கிட்டு வைராக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறார். வைராக்கியம் வர வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய நிலையாமையை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அது ஒரு கருத்து இருக்குது. இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த கருத்து சொன்னால் டேட் ஆஃப் பர்த் உண்டு, டேட் ஆஃப் டெத்து கட்டாயம் உண்டு. திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருப்பார். அதில் ஒரு குறள் சொல்வார், நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். அது ஒவ்வொரு நாளும் கடந்து போச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு நாள் இழந்துக்கிட்டே வரும். ஒரு பகுதியை அறுத்து விட்டுக்கிட்டே இருக்குமா என்பதை நம்ம முதல்ல உணரணுங்கிறார். இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, என்னாச்சு, ஒரு நாள் ஆயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அதெல்லாம் கணக்கு பண்ணுறதே இல்லை. இப்படியெல்லாம் வாழணும் நிலையாமையை பற்றி சொல்லி அடுத்த குறள் என்ன சொல்கிறாரு, துறவை சொல்கிறார். அப்படிலாம் நிலையாமையை உணர்ந்தால் இங்கே சொல்லுது, இந்த அத்தியாயத்தில் வருது கால தத்துவம். காலத்தில் எல்லாம் ஓடி போயிடும், காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதை உணர்ந்து விட்டால் உனக்கு வைராக்கியம் வரும். அதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார். நிலையாமையில் இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த அதிகாரம் துறவுன்னு சொல்லி வைராக்கியத்தை சொல்கிறார். வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயற்பால பலங்கிறார். நீ இருக்கிற பொழுதே எல்லாத்தையும் திறந்துட்டேன்னா பற்று இல்லாமல் இருந்துட்டேன்னு சொன்னால், அதுலேருந்து விலகி அறிவினால் இருக்க முடியும்னு சொன்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் பலங்கிறார், இயற்பால பலங்கிறார். இது பகவான் அனுக்கிரகத்துடன் சுயமுயற்சி செய்து வைராக்கியத்தை அடையும் பொழுது நாம் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இது முடிஞ்ச உடனே இப்படியெல்லாம் உபதேசம் சொல்லி முடிச்சிடுறாவ. வைராக்கியத்தோடு இருக்கணும், நீங்களே நாங்கள் உயர்த்திக்கொள்ளணும், சுயமுயற்சி வேண்டும், கடவுள் அனுகிரகமும் வேண்டும், இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி அவள் உபதேசத்தை முடிச்சுட்டு சாந்தமாக இருக்கா. இங்கே அவதூதர் முடிவரை செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவள் தான் உபதேசித்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார். இப்போ அவதூதர் சொல்லிக்கிட்டு இருக்கார், நம்ம அதை கவனிக்கணும். இதெல்லாம் யார் சொல்கிறா? அவதூதர் பிங்களா இப்படி வாழ்ந்தால்
பிங்களாவுக்கு இது வந்தது, பிங்களா இப்படி உபதேசம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லிவிட்டு அவள் எப்படி இருக்கான்னு சொல்கிறார். அவள் தான் சொன்ன கருத்தில் உறுதியாக இருக்காளாம், கெட்ட எண்ணத்தில் நீக்கிட்டாளாம், மன அமைதியை அடைந்து விட்டாள். அடைந்துட்டு அவர் சொன்னதனுடைய சாரத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனைத்து துயரங்களுக்கும் காரணம் பெரிய விருப்பம், பேராசை அப்படிங்கிறார். பெரிய ஆசை தான் பெரிய துக்கம். இந்த பெரிய ஆசை எப்படி வருதுன்னா, எதிர்பார்ப்பதினால் வருகிறது, எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தினால் வருகிறது. பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெளி வஸ்துக்கள் எனக்கு திருப்தியை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது, அதனால் வருது. அது ஒவ்வொன்றா சின்ன சின்ன விஷயந்தான் பார்த்துடலாம். அதாவது அவள் தான் சொன்ன கருத்தில் கொஞ்சம் கூட மாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதை ஒன்று சொல்கிறார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அவள் என்ன சொன்னாலோ அதை அவள் செஞ்சுக்கிட்டு உறுதியாக இருக்கிறாள். தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு உலக சுகத்தில் உள்ள ஆசையெல்லாம் நீக்கி விட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லி அவதூதர் சொல்கிறார். எல்லா பற்றியும் விட்டுட்டாலாம். அடைந்து விட்டுவிட்டு மன அமைதியை அடைந்து தனது இருக்கையில் சந்தோஷமாக அமர்ந்தாள். அவள் சும்மா சொல்லலை, வெறுவாயில் சொல்லலை, அவள் சொன்னதெல்லாம் உண்மைதான்ட்டு அவள் என்ன சொன்னாலும் சாரத்தை சொல்கிறார். உன் மனதில் உள்ள மேலான ஆசைதான் பெரும் துயரத்திற்கு காரணமாக அமைகிறது. மனதில் இந்த பேராசை இல்லாமல் இருந்தால் உனக்கு மேலான சுகம் கிடைக்கும். சரி, இந்த மனதில் இருக்க ஆசை இருக்குது, அதுக்கு என்ன பொருள்னா, அந்த ஆசையை மூணாக பிரிக்கிறாங்க. பிரதிஜ்ஞா, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, விருப்பு, அனாத்த வஸ்துக்கள் இன்பத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. அதாவது நம்ம துயரத்துக்கு காரணத்தை மேலோட்டம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் சொன்னால், ஒரு மனிதருடைய சொல், செயல், நடத்தை, அவன் என்கிட்ட இப்படி பேசினான் அதனால் எனக்கு கஷ்டம், அவன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான் அதனால் எனக்கு கஷ்டம். பிறகு இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம என்ன சொல்லுவோம், கஷ்டத்துக்கு காரணம் சொல்லுவோம். உண்மையான காரணம் இங்கே ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவன் பேசுனது, அவன் நடந்துக்கிட்டதுனால அவனுக்கு துக்கம் இல்லை, அவன் இப்படித்தான் நடந்துக்கிறன்னு எதிர்பார்த்த பற்றியா, அதனால தான் துக்கம்ங்கிறார். ஒருத்தன் கொஞ்சம் பிரியமாக நடந்துக்கிறான். நீ என்ன நினைக்கிறீங்க, மற்ற 10 பேர்கிட்ட இருக்க பிரியம் என்கிட்ட வச்சுருக்கான், ஆனால் அந்த 10 பேரில் 9 பேர்த்த காட்டிலும் என்கிட்ட அதிகமாக வைக்கணும்னு எதிர்பார்த்துட்டீங்க. அவன் எல்லோரும் சமமாக பிரியம் வச்சுட்டா என்ன பண்ணுது, பிரியம் வச்சாலும் நான் எதிர்பார்த்ததை அவன் செய்யாதனால துக்கம். ஒரு கடுமையான வார்த்தை சொல்கிறான், அந்த வார்த்தை துக்கம் இல்லை, அவன் இப்படி அன்பாக பேசுவான்னு நான் இது நினச்சேன், ஆனால் இப்படி பேசிட்டான். அப்போ நீ எதிர்பார்த்தது, இந்த அன்பான அந்த எதிர்பார்த்தது நடக்கலைங்கிறதையும் துக்கமே ஒழிய, அவன் பேசுனதில் துக்கம் கிடையாது. நீ எதிர்பார்த்ததை செய்யலைங்கிறதுனாலையும் துக்கமே ஒழிய. அதுதான் குழந்தை இருக்குது, குழந்தைய அது பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்குங்க, நம்மளை கவனிக்கலை, நம்மளை ஒன்றுமே, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்சாலும் கூட நம்மளுடைய பிள்ளைய வளர்த்து நல்லா வசதியாக வந்தாலும் நம்மளை கவனிக்கலை, துக்கம் வருது. கவனிக்காட்டாலும் வாழ முடியாமல் துக்கம் வருது. வளர்க்கும் போதே இவன் என்னைய வயசான காலத்தில் இப்படியெல்லாம் பார்த்துக்கிறனும் ஓவர் எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அதனால தான் பகவான் கீதையில் என்ன சொல்கிறாரு, செயலை செய், பலனை ஏற்றுக்கொள். என்ன கிடைக்குதோ ஏற்றுக்கொள்ளணும், வேணான்னு சொல்கிறது இல்லை. எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. எதிர்பார்க்க அர்த்தம் என்ன கிடைக்குதோ அக்செப்ட் பண்ணிக்கன்னு இருக்கும். ஆகவே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எதிர்பார்ப்பதுனால தான் நம்மளுக்கு துக்கமே ஒழிய அது நடக்காதனால துக்கம் கிடையாது. இது ஒரு பெரிய ரகசியம்தான். பிறகு ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு உதாரணம் பார்க்கலாம். நாம் என்ன பண்ணோம், அந்த பொருள் ஒரு 30 வருஷத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். 2 வருஷத்துலேயே போயிடுச்சு. என்ன பண்ணுவான், கவலை, ரொம்ப கவலை வந்துடும். இவ்வளோ எதிர்பார்த்துன்னு சொல்லி. இதே இது 1 வருஷம்தான் வரும்னு எதிர்பார்த்து 2 வருஷம் உழைச்சிருச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். அங்கே எதிர்பார்ப்பு தான் இந்த கவலையை கொடுக்குதே ஒழிய, எதிர்பார்க்காமல் வாங்கியிருக்கோம், இருக்க வரைக்கும் பயன்படுத்துவோம். அவன் சொல்கிறான், அவன் போட்டிருப்பான் 5 இயர்ஸ் கேரண்டின்னு போட்டிருப்பான், வேறு வாரண்டின்னு போடுவான். போடுறாங்களா இல்லையா, நம்மளுக்கே வேரண்டி இல்லை, கேரண்டி இல்லை, அந்த பொருளுக்கு என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? அப்போ என்ன பண்ணுறோம், இவ்வளோ நாள் இருக்கும்னு எதிர்பார்த்ததுனால நம்மளுக்கு துக்கம் வந்துகிறது. 2 குழந்தைங்க இருந்துச்சு, அப்பா 2 பேனா வாங்கி கொடுத்தார், 2 பேருக்கு 2 பேனா வாங்கி கொடுத்தார். சந்தோஷம், 2 பேருக்கு சந்தோஷம். ஏன்னா அப்பா பேனா வாங்கி கொடுக்குவார்னு எதிர்பார்த்துச்சு, சந்தோஷம் அடைஞ்சிருச்சு. ஒரு பிள்ளை பேனாவை தொலைச்சி பிடிச்சி. உடனே இன்னொரு பிள்ளைக்கு என்னாச்சே,
சந்தோஷம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம பேனா தொலைக்காமல் இருக்குது, அது தொலைஞ்சு போச்சுன்னு சந்தோஷம். சரி பரவாயில்ல சத்தம் போட்டு புது பேனா அதுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு பயங்கர துக்கம் வந்துருச்சு. இது எப்படா தொலையும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தை என்ன இந்த பணம் தொலைக்கணும்னு எதிர்பார்க்குது. நான் அப்போ தான் புது பணம் வஞ்சிட்டு போட்டோம், புது பணம் வாங்கி கொடுப்பார்ல. ஒரு பையனை பார்த்தேன், அந்த காலத்தில் டிவியெல்லாம் அப்போ தான் வந்திருக்கு, கொஞ்சம் வருஷம் டிவி வாங்கலை, அப்போ தான் வந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் டிவி வச்சுருக்காங்க. உடம்பு முடியல ஒருத்தனுக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து டிவி பார்த்துட்டு படுத்துருக்கான். தம்பி ஏன்னா காய்ச்சல் அடிக்கிறது அட்மிட் பண்ணுங்கிறான். என்னை அட்மிட் எப்படி இருக்காரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்கிறான். எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பதுனாலே துக்கம். யார்கிட்டையும் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காமல் செய்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டு போங்க, துக்கம் கிடையாதுங்கிறார். இந்த எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஆசையாக இருக்கிறது. இன்னொன்று இருக்குது, வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, என்ன எதிர்பார்ப்போம்? சீக்கிரம் போட்டும்னு எதிர்பார்ப்போம். எதிர்பார்க்குறாங்களா இல்லையா? அவங்களால தொந்தரவு இல்லைன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ரொம்ப தொந்தரவாக இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால துக்கம் வருது. இப்படி பிறகு இன்னொரு என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்பிக்கை நம்மளுக்கு வேணும்னு சொல்லுவோம் எல்லாத்துலேயும். இங்கே என்ன நம்பிக்கை வருதுன்னா, வெளியே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் நம்மளுக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். அது ஓரளவுக்கு உயிர் வாழ பயன்படுது, மேலோட்டமான சுகத்தை கொடுக்கும்னு விட்டோம்னா பிரச்சனை. முழுமையாக நம்புகிறோம், எனக்கு ஃபுல் 100% இது இருந்தால்தான் அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்மளை துக்கத்தை கொடுக்கும். இது ஒரு பெரிய ஆசைங்கிறார். இப்படி அனாத்ம வஸ்து, அழியக்கூடிய வஸ்து, முழுமையான திருப்தியை தராத வஸ்துவிடம் எனக்கு முழுமையான திருப்தியை தரும் என்ற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம். ஆக என்ன சொல்கிறாருன்னா, எதிர்பார்ப்பில், விருப்பில், நம்பிக்கையில் அது நிறைவேறலைன்னு சொன்னால் அது பரமம் துக்கம். இந்த மூன்றும் இல்லாமல் இருந்தால் அதுதான் பரமம் சுகம்ங்கிறார். அது என்னது? அதுதான் மேலான சுகம். நான் எல்லாத்தையும் பழகிறேன், ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எல்லாத்தையும் பயன்படுத்துகிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதே மாதிரி எதுலேயுமே எனக்கு விருப்பம் இல்லை, அதை பயன்படுத்துகிறேன், வாழ்க்கைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கேன். அதுக்கு பிறகு பகவானை தவிர முழுமையான திருப்தி வேறு எதனாலும் கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு இருந்தால் நாம் மேலான சுகத்தில் வாழலாம்னு சொல்லி அவதூதர் என்ன பண்ணுறாரு, இந்த கருத்தை நிறைவு செய்கிறார். அவள் என்ன பண்ணாலாம், கடைசியில் இப்படியெல்லாம் இருந்து எல்லா ஆசைகளையும் விட்டு அமைதியாக உறங்கினாள், ரிலாக்ஸாக இருந்தால் சொல்லி இந்த அவதூத கதையை, அந்த பிங்களாவினுடைய கதையை அவர் நிறைவு செய்கிறார். இப்போ பிங்களாவுடைய கதையில் என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், அவள் முதல்ல கீழான வாழ்க்கை வாழ்கிறாள். பிறகு ஒரு சம்பவத்தினால் என்ன ஆகுது, அவளுக்கு வைராக்கியமும் கடவுள் மீது பக்தியும் வருகிறது. பிறகு அவளே சில கருத்துக்களை கூறுகிறாள், தன்னைத்தான் நிந்தித்து கொள்ளுகின்றாள், தன்னுடைய தவறுக்கு தானே காரணம் என்று சொல்லுகின்றாள். இது உலகத்துக்கும் சொல்கிறாள், ஒருத்தருடைய குற்றத்துக்கு அவங்க தான் பொறுப்பே ஒழிய நான் நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் விட்டது என்னுடைய தவறு என்று சொல்லுகின்றாள். பிறகு உடலினுடைய அனித்தியத்துவம், அதை பற்றி அவள் நிந்தனை செய்கின்றாள். பிறகு வைராக்கியத்தை பற்றி, கடவுள் நம்பிக்கையை பற்றி, கடவுளுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் அவள் விவரிக்கின்றாள். பிறகு இன்னொரு கருத்து சொல்கிறாள், யாருக்கும் மகிழ்வை தர முடியாது, நம்மளாலாம் யாருக்கு முழு மகிழ்வை, முழு நிறைவை மேலோட்டமாக கொடுக்கலாமே ஒழிய முழுமையாக தர முடியாது. பிறகு நான் பாவம் செய்தேன், புண்ணிய காரியம் எதுவும் செய்யவில்லை, ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்திருக்கிறது, கடவுள் மீது பக்தி வந்திருக்கிறது, உலக சுகங்களில் வைராக்கியம் வந்திருக்கிறது. இதற்கு காரணம் நான் ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அல்லது இப்பொழுது எனக்கு ஏற்பட்ட துக்கத்தினால் இது கிடைத்திருக்குதுன்னு சொல்லி அதுக்கு காரணத்தை அவள் சொல்கிறாள். பிறகு அந்த வைராக்கியத்தை நான் எப்படி காப்பாற்றி வாழ்வேன்கிறார். இருப்பதை கொண்டு மனநிறைவோடு இந்த தூய வாழ்க்கையில் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு உபதேசம் பண்ணுறா. என்ன உபதேசம் பண்ண? இறைவனுடைய அனுகிரகமும் சுய முயற்சியும் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் வேண்டும். இரண்டும் இருந்தால் வாழ்க்கையில் நாம் மேலான நிலையை அடையலாம். சுயமுயற்சி, கடவுள் அனுகிரகம் சொல்லி அவள் முடிக்கிறார். பிறகு அவதூதர் என்ன செய்கிறாரு, எல்லா துயரத்திற்கும் காரணம் பேராசை. அந்த ஆசையில் என்ன சொல்கிறார் அவர், எதிர்பார்ப்பு தான் இந்த ஆசைக்கு காரணம், விருப்புத்தான் ஆசைக்கு காரணம். பிறகு இதையெல்லாம் நீக்கிட்டோம்னு சொன்னால்
நாம் இதிலிருந்து விடுபட்டு மேலான ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிங்களாவினுடைய கதையை நிறைவு செய்கின்றார். அடுத்த அத்தியாயம், அந்த அத்தியாயம் 9வது அத்தியாயம். இதில் ஒரு 7 குருக்களின் கதை வருது. அடுத்தது 7 குருமார்களின் கதை அடுத்ததில் வருது. பிங்களா முடிஞ்சு அடுத்து 7 குருமார்களின் கதை வருது. இது 18வது குரு குரரப்பறவை. அடுத்தது என்னது? 18வது குரு குரரப்பறவையின் கதை. அதாவது கழுகுன்னு அர்த்தம். கழுகு இருக்குது பார்த்தீங்களா, கழுகு மாதிரி ஒரு பெரிய பறவை. அதில் என்ன கருத்து சொல்லப்படுதுன்னா, 18வது குரு குரரப்பறவை. இதில் வரக்கூடிய கருத்துக்கள், எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து இந்த பண்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்வார். இந்த குருவுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சில பண்புகளை சொல்கிறார். இப்படியெல்லாம் இந்த பண்போடு வாழணும். இந்த பண்பை நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா இந்த பறவையிலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு 2வது சம்பவத்தை சொல்கிறார். அபரிக்கிரகம், இங்கே சொல்லக்கூடிய குணம் என்னென்னா, பண்பு என்னென்னா அபரிக்கிரகம், தேவைக்கு மேல் பொருளை வைத்து கொள்ளக்கூடாது. அது ஒன்று. பிறகு அப்படி தேவைக்கு மேல் அதிகமாக பொருளை வைத்து கொண்டால் என்ன பிரச்சனை வரும்? பிறகு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அந்யதா சித்தமாக வாழ வேண்டும் அப்படி ஒரு கருத்து. அந்யதா சித்தால விளக்கம் பார்க்கலாம். இப்படியெல்லாம் வாழ்வதற்கு காரணம் இந்த குரரப்பறவையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உதாரணத்தை சொல்கிறார். குரரப்பறவைன்னா கழுகுன்னு நம்ம அந்த பறவையினுடைய பேர் இப்போ தான் கேள்விப்படுறோம். ஆனால் கழுகு போன்ற ஒரு பறவைன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப உயரத்தில் ஒரு பறக்கிற பறவை. இதை மட்டும் முதல்ல அந்த கதையை உதாரணத்தை சுருக்கமாக சொல்கிறேன், பிறகு விளக்கத்தை பார்க்கலாம். ஏன் இவர் இந்த அபரிக்கிரகம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாருன்னா, தேவைக்கு மேல் அதிகமாக வைத்து கொள்ளக்கூடாதுங்கிற கருத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், இவர் அவதூத சன்னியாசி, இவருக்கு என்ன தேவை இருக்க போகுது? ட்ரெஸ்ஸே கூட அவர் தேவையில்லை. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை அதிகமாக வலியுறுத்துவார். அதிகமாக அவர் சொல்கிறது இந்த அதிகமாக வச்சுக்கிறக்கூடாது, இதவே அவர் அதிகமாக சொல்கிறார். அதிகமாக வச்சுக்கிறக்கூடாதுங்கிறத அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கார். நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. சன்னியாசியாக இருக்கிறதுனால தேவைக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றார். இவருக்கு எதை பார்த்தாலும் ஞானி சன்னியாசி லட்சணம். கடலை பார்த்தாலும் அப்படித்தேன், சூரியனை பார்த்தாலும் அப்படித்தேன், மேகத்தை எதை பார்த்தாலும் பெரும்பாலும் இந்த சன்னியாச லட்சணம், வைராக்கிய லட்சணம் இதுதான் அதிகமாக வருகிறது. இவர் சொல்கின்ற கருத்து அபரிக்கிரக, தேவைக்கு மேல் வைத்து கொள்ளக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் இவரால் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சிருச்சு. இருந்துச்சா இல்லையா? ஒன்றும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த கருத்தை ஒன்றுமே இல்லாட்டாலும் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார். இது இல்லறவாசிகளுக்கு கிடையாது, சன்னியாசிகளுக்கு. நாம் என்ன புரிஞ்சுக்கிறணும்னா, ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற பொழுது இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாதா? முடியும்ல. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, சந்தோஷமாக இருக்கார். அப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதிகமாக இருந்தாலும் பற்றில்லாமல் இருந்தால் அதில் சந்தோஷமாக இருக்க முடியும். பற்று ஓவர் அறிஞ்சுன்னு சொன்னால் அங்கே சந்தோஷத்துக்கு இடமே இல்லாமல் போய்விடும். அந்த பறவை என்ன பண்ணிச்சான், ஒரு மாமிச துண்டை, பெரிய துண்டை தூக்கிட்டு போச்சான். போகும்பொழுது இதை பார்த்துட்டு அதை விட சக்தி குறைவாக இருந்த பறவைகள், காக்கைகள், இதெல்லாம் நிறையா பறவைகள் துரத்திக்கிட்டே இருந்திருக்கு. இது ஓடி ஓடி பார்த்துருக்கு. ஒரு பறவைன்னு அடித்து போட்டல, நிறையா பறவை துரத்துனா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் தப்பிக்க முடியல. சுற்றி சுற்றி பார்க்குது. கடைசியில் ஓட என்ன பண்ணிச்சு, டக்குன்னு அந்த மாமிச துண்டை கீழே போட்டுருச்சான். கீழே போட்டோன்னா என்ன, மற்ற துரத்துமா அதுக்கு எல்லா பறவைகளும் போய் அதுக்கு சண்டை போட்டு அந்த மாமிச துண்டை உட்காந்துக்கிடுச்சு. இது மரத்தில் உட்காந்து அழகாக சந்தோஷமாக வேடிக்கை வச்சான். அதை விட்ட உடனே இதுக்கு தொந்தரவெல்லாம் ஓடி போச்சான். அப்படி ஒரு கதை. இதிலேருந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நிறைய கருத்துக்களை இவர் இங்கே உபதேசம் பண்ணுறார். முதல்ல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கதையை பின்னாடி சொல்லிவிட்டு உபதேசத்தை சொல்கிறாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல சொல்வார், உன்னிடம் பொருள்கள் ரொம்ப இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவங்ககிட்ட வருவாங்க. பொருளை விட்டுட்டேன்னா அவங்கள்ட்ட யாருமே வரமாட்டாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்தநாள், அதுக்கு முந்தின பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வீட்டுக்கு. பிறகு அதுக்கு முடிஞ்சு போச்சு பதவி, எலெக்ஷனில் தோற்று போயிட்டார். தோற்று போன உடனே பிறந்தநாள் வருது. என்ன இந்த வட்டம் பிறந்தநாளுக்கு யார் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பல காக்கைகளை காணோம், சில குயில்கள் கூடின. ஏன்னா அவன் பதவி இல்லை, பொருள் இல்லை. அப்போ விட்டவொன்னு வர்றதில்லை, ஆட்கள் வர்றதில்லை. இந்த கழுகு
கீழே போட்டால் பசிக்கும்ல, அது எப்படி அதுக்கு சந்தோஷம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எரிஞ்சுனா உயிரே போயிருமே, எல்லா பறவையும் தடிச்சு கொண்டே விடுமே, அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அளவோடு வச்சிருந்து அளவோடு பயன்படுத்தினா துக்கம் இல்லை, அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது அபரிக்கிரகம் அல்ல, பரிக்கிரகம். பரிக்கிரகம்னா தேவைக்கு அதிகமாக வச்சு கஷ்டப்படுறது. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு இருந்தார் ஊருக்குள்ளே, ஒரு இடத்துல தனியாக. பையன்லாம் வந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்குது கெஸ்ட் ஹவுஸ். ஏன் இங்கே கொடைக்கானல் ஏதாவது கட்டலாம்ல அப்படின்னு கேட்டேன். கட்டலாம், அதை வச்சு ஃப்ரீயாக கவலையே வரும் அப்படின்னார். இங்கே என்ன பக்கத்தில் இங்கே படுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டேன். அன்பேவா சினிமா படம் பார்த்தீங்களான்னாரு. ஆமான்னு. எம்ஜிஆர் பங்களாவை நாகேஷ் வாடகைக்கு விட்டுருவான் அவருக்கே. அப்படி கட்டிட்டு இங்கேருந்து அப்படி தான் கதையாகும், அதனால் இங்கே கட்டுறேன்னார். பாருங்கள், அது கூட என்ன கவலை பூரா இருக்கு, அவன் என்ன பண்ணுறானோ ஏது. இப்போல்லாம் சிசிடிவி கேமரா வந்துருச்சு, இருந்தாலும் அதை கவனிக்கிற ஒரு புத்தி இருந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, 10 பேர் திருடன் வர்றான், நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க, நகையை வச்சுருக்கீங்க, விரட்டி ஓடியாரான். அப்போ இதை வச்சுருந்தா நமக்கு லாபம் தானே. ஆனால் விரட்டும் போது வச்சுருந்து உங்களை ஆளையே கொண்டுருவானா இல்லையா? போட்டால் வருவானா? தூக்கி அவன் முன்னாடி வீசி எரிஞ்சிட்டு போனீங்கன்னா உயிர் தப்பிச்சிடுவீங்க. அப்பாடான்னு இருக்கலாம். பணம் பெருசா உயிர் பெருசா? அது மாதிரி இந்த கழுகை. சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்டா தானே சந்தோஷமாக இருக்கும், போட்டால் எப்படி சந்தோஷமாக இருக்கும் கேட்டால் அதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லணும். அதனால் எப்பயுமே நம்ம என்ன பயன்படுத்தணுமோ அதை வச்சுக்கிறணும், மிச்சத்தை அதிகமாக வச்சுக்கிறக்கூடாது. அது வச்சுருந்தாலும் பற்று இல்லாமல் இருக்கணுமே ஒழிய பற்றோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். நீங்கள் வீட்டில் ஒரு பொருள் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? எப்போயாவது தேவை இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய குப்பையாக சேர்ந்துடும். இந்த போகி பண்டிகை பண்ணி எடுத்து பார்த்தா தான் தெரியும். போகி பண்டிகை வச்சுருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? நம்ம தேவையில்லாத தூக்கி வெளியே எறிகிறதுக்கு போகி பண்டிகைன்னு ஒரு விழாவே வச்சுருக்காங்க நம்ம இதில். தைப்பொங்கலுக்கு முதல் நாள் என்ன பண்ணணும்? தேவையெல்லாம் கழித்து விட்டணும். ஒரு சாமி இருந்தாராம், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரூமில் எது தேவையில்லையோ அதெல்லாம் வெளியே ஏற்றிடுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தாராம். ஒவ்வொன்றா பார்த்தாராம், ஒன்று கூட அவருக்கு தேவையில்லாமல் போச்சான். அவர் வெளியே போயிட்டாராம். இதில் ஒன்று கூட எனக்கு இல்லை, அவர் வெளியே போயிட்டாராம் இல்லை சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தினோம்னா துயரம் வராது, இல்லாட்டி கஷ்டம்தான் வரும். தேவைக்கு மேல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்லாம் சொல்ல போகிறார் அவர். தேவைக்கு மேலே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம், எல்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்டாண்ட் பை ஒன்று இருக்கணும், நம்மளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிறோம், எதுக்கும் பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சு என்ன பண்ணுவோம், மொத்தமாக சேர்த்துட்டு போயிடுவோம். பிறகு அதையும் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா தேவைக்கு மேலே அதிகமாக வச்சுருந்தா என்னென்ன பிரச்சனை வருங்கிறத இங்கே சொல்கிறார். பயம் வருமா, அந்த பொருளுக்கு அடிமையாகிடுவோமா, நம்மளுடைய காலமும் சக்தியும் வீணாகும் அப்படிங்கிறார். பயம் வரும், அந்த பொருளுக்கு அடிமையாகவும், காலமும் சக்தியும் வீணாகும். இதை ஒவ்வொன்றையும் விளக்குறார், எப்படியெல்லாம் பயம் வரும் அப்படின்னு சொல்லி விளக்குறார். நமக்கு ஒரு பயம் வருதுன்னு சொன்னால் அந்த பயத்துக்கு அளவு எவ்வளோன்னு சொன்னால், எவ்வளவு பயம்னு சொன்னால் அளவு எப்படி சொல்கிறது? எவ்வளவு பொருளோ அவ்வளவு பயம். கம்மியான பொருள் இருந்தால் கம்மியாக பயம், கம்மியாக இல்லாட்டி கம்மியாக அதிகம். ட்ரெயினில் போகிறோம், ஒரு 5000 ரூபா பணம் வச்சுருக்கோம், பாக்கெட்டில் வச்சு நிம்மதியாக தூங்கிக்கிறோம். ஒரு 10 லட்ச ரூபா சூட் கேஸில் வச்சுருக்கோம், அன்றைக்கி தூங்குவோமா? சிவராத்திரி தான் அன்றைக்கி. ஏன்னா கூடுதலாக பயம் வர அந்த எவ்வளவு பொருள் மேலே இப்போ பொருள் வச்சுருந்தா இல்லை, அந்த பொருள் மேலே பற்று எவ்வளவு அதிகமாக இருக்கோ, எவ்வளவு பற்று இருக்கோ அவ்வளோ பயம் இருக்கும். பயத்தினுடைய அளவுக்கும் அந்த பொருளுடைய அளவையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சொத்து சுகமெல்லாம் நிறையா இருந்தால் பயமில்லாமல் வாழலாம்னு சொல்லி. இங்கே அது மேலோட்டமாக பார்த்தா உண்மை தான், ஆனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதில் பற்று இல்லாமல் இருக்கலாம். அதில் பற்று இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப பற்று இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சின்னது போனால் கூட நம்மளால் தாங்க முடியாது, ஒரு சின்ன நஷ்டம் வந்தால் கூட தாங்க முடியாது. அது நம்மளுக்கு துயரத்தை கொடுக்கும். மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இல்லைன்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. மடியில் கணம் இருந்தால் மனதில் பயம் இல்லை. இல்லை, பயம் இருக்கும். மடியில் கணம் இருந்தால் மனசில் பயம் இருக்கும். மடியில் கணம் இல்லாட்டி மனசுலையும் பயம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. அதனால் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா,
இந்த அதிகமாக பொருள்கள் இருந்தாலும் அதில் பற்று இருந்தாலும் முதலில் வரக்கூடியது பயம். பிறகு அதீனத்துவங்கிறார், அதாவது அதுக்கு அடிமையாகி விடுவோம். அதை பற்றி நாம் என்ன 2-3 கருத்துக்கள் இருக்குது இந்த குரூர பறவையை பற்றி, அதை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.